ஆர்ட் மியூசியத்துக்கு வந்தாங்க. பெல்ஜியத்தில் இருக்கிற ஆர்ட் மியூசியம் எல்லாம் பார்த்துக்கொண்டு மேலே வந்தோம் என்று சொன்னால் பார்த்தீங்களா நம்ம ஊர் கலாச்சாரம். சிவபெருமானே இருக்கிறார் பாருங்கள், நடராசர். நம்ம நடராசரே சிலையில் வச்சுருக்குறாங்க, சிறப்பாக இருக்குது. அப்புறம் முன்னாடி என்ன வச்சுருக்குறாங்க, ஏதோ ஒரு சுவாமியை வச்சுருக்குறாங்க, கல்வெட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சிவன் நடராச உருவத்தில் இருக்கிறது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இந்து மதத்துக்கு அவ்வளோ பெருமை சேர்த்துருக்குறாங்க, அவ்வளோ மதிப்பு கொடுத்து இந்த நாட்டில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்தியாவில் பார்த்தா, இந்தியாவில் தெய்வங்கள் இந்த கல்வெட்டுக்கள் இருக்குது பாருங்கள், கல்வெட்டு இருக்குது. ஸோ பெல்ஜியம் நாட்டில் நமது நாட்டு கலாச்சாரத்தை ஒரு அரும்சாட்சியத்தில், அதாவது ஆர்ட் மியூசியத்தில் கொண்டு வந்து, எத்தனையோ ஆண்டு பழமையான ஆர்ட் மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. அதே நேரம் புத்த பகவானையும் வச்சுருக்காங்க பாருங்கள், புத்த பகவானையும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, சந்தோஷம், நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் இதில் பார்த்த நந்தி பகவான் பாருங்கள், நந்தியே வச்சுருக்குறாங்க, சின்ன நந்தி வச்சுருக்குறாங்க. அப்புறம் பிள்ளையாரை வச்சுருக்குறாங்க பாருங்கள், சின்ன சின்ன தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் பார்த்தா ஒரு சுரூபம்மைய சாமி, யார், முருகனா, வால் வில்லோடு நிற்கிற மாதிரி இருக்குது. ராமன், ஓகே, ராமர் படம், ஓகே இந்த எழுதியிருக்கிறாங்க, ராமர் அயோத்தி. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பர்.